தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 8வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய மாதத்தின் முதல் நாள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கடந்த மாதம் முழுதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக, ஆண்டவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு சிறியவை பெரியவென்று சொல்லி அனைத்து ஆசீர்வாதத்தின் கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். இந்த மாதத்தையும் ஆண்டவருடைய அற்புதமான அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்திடவும் அற்புதமான கரத்தில் சுமந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மையும் நம் வாழ்வையும் ஒப்படைப்போம். இதோ இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நம்முடைய குழந்தைகள் தன்னுடைய கல்வி ஆண்டை துவங்க இருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகளையும் அவருடைய இந்த ஆண்டின் படிப்பை முழுவதுமாக ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே தன் வல்லமையின் ஆவியால் நம் குழந்தைகளை நிறைத்து இந்த ஆண்டின் முழுவதுமாக அவர்களை வழிநடத்தவும், படிப்பதற்கு தேவையான ஆசிரியையும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இறைவன் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். மேலும் ஜூன் மாதமானதும் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே இயேசு இதய அன்பிற்கு சொந்தக்காரர்களாக இன்னும் அவருடைய இதயத்தை நெருங்கி வந்து அந்த இதயத்தில் சுரந்தோடி இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் இளைப்பாறுபவர்களாக நாம் மாறிட நம்மை முழுவதுமாக ஆண்டவரின் அன்பிலே கரைத்து கொள்ளுவோம். இயேசுவின் தெய்வீக திரு இதயத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற நம்மாலும் பிறராலும் செய்யப்பட்ட குற்றம் குறைகளுக்கு, நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்ய முயற்சிப்போம். எவ்வாறு? இடைவிடாமல் திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, அருட்சாதன கொண்டாட்டங்களிலே நாம் பங்கெடுப்பதன் வழியாக, நாம் இயேசு இதயத்திற்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற பாவ தோஷ துரோகங்களை விட்டு விலகுவதன் வழியாக அவருடைய அந்த பரிகார முயற்சியிலே நாம் பங்கெடுக்க முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இயேசுவின் மகா பரிசுத்தமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி அந்த இறைவனுடைய இரக்கத்தை நாடுபவர்களாக இருப்போம். இத்தகைய சிந்தனைகளோடு இன்றைய வார்த்தை பகிர்வுக்கு வருகின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகமானது யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருமுகம் ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டுமே கொண்டிருந்தாலும் எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் பொதுப்படையான ஒரு சில கருத்துக்களை சொல்வதாக அமைந்திருக்கின்றது. சிறப்பாக அந்த காலத்தில் நடவிய போலியான தப்பறையான கொள்கையிலிருந்து மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அந்த போலியான தப்பறையான கற்பனைகளையும் படிப்பினைகளையும் போதிப்பவர்கள் கண்டனத்திற்கு உள்ளாவார்கள் என்கின்ற எச்சரிக்கையை கொடுக்கும் விதத்திலும், மேலும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்து கொள்ளவும் அதில் நிலைத்திருந்து அதில் வளரவும் வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைய வாசகம் அமைந்திருக்கின்றது. இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் யார், கிறிஸ்துவர்களாகிய நாம் யார் என்பதை இரத்தன சுருக்கமாக தன்னுடைய திருமுகத்தின் முதல் வார்த்தையிலே யூதா சொல்லி காட்டுகின்றார். கிறிஸ்துவர்களாகிய நாம் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவரது அன்பில் வாழ்பவர்கள், கிறிஸ்துவால் பாதுகாக்கப்படுகின்றனர் என்று சொல்லுகின்றார். இத்தகைய சலுகைகளை பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். போலியான தப்பறையான கொள்கைகள், சாத்தானுடைய தீய வஞ்சனைகள் நம்மை விழுத்தாட்ட வருகின்ற பொழுது நாம் எச்சரிக்கையாக இருந்து அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி ஒரு சில வழிமுறைகள். முதலாவதாக, திருத்தூதர்களின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். திருத்தூதர்கள் அன்று வாழ்ந்த மக்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்தார்கள். மீண்டும் பழைய வாழ்வுக்கு திரும்பாமல் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்தார்கள். அத்தகைய நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். மேலும் போலியான தப்பறைகள், சாத்தானுடைய முகமுடி அணிந்து கொண்டு எத்தனையோ பேர் நம்மை விசுவாசத்திலிருந்து நம்மை பிரிக்க வருவார்கள். அந்த சூழ்நிலைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரித்தார்கள். அப்படி வருபவர்கள் நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, யூதா தன்னுடைய திருமுகத்தின் 16 வசனத்தில் சொல்லுகின்றார்,
போலியான தப்பறையான கொள்கையை பரப்பு எப்படி இருப்பார்கள்? எப்போதும் முணுமுணுப்பவர்களாக இருப்பார்கள், குறை கூறுபவர்களாக இருப்பார்கள், தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்களாக இருப்பார்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்களாக இருப்பார்கள், தங்கள் சுயநலத்திற்காக பிறரை போலியாக புகழ்பவர்களாகவும் பிறரை பயன்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லுவார். இத்தகைய குணநலன்கள் கொண்ட மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து நம் ஆன்மாவையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் அறிவுரை சொல்லுகின்றார். இரண்டாவதாக, விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். தூய்மையான விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். மத்தேயு 7 படிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் பாறையின் மீது கட்டிடம் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு விழவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நாமும் இயேசுவின் மீது தம் அடித்தளத்தை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாய் நாம் இருக்க வேண்டும். நாமும் கூட பவுலியார் சொல்வதை போல கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் திருத்துதர்கள் அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு துணை புரிவது விசுவாசம். அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இறைவன் அருகிலை வர, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும். நம் வாழ்வில் எழுகின்ற சந்தேகங்கள், நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள் நம் விசுவாசத்தை நிலைகுலைய செய்ததாக இருக்கலாம். ஆனால் உறுதியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தூய ஆவின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். விசுவாசத்தில் வளர்வதற்கு மிக உன்னதமான ஒரு வழி ஜெப வாழ்வு. நாம் ஜெபத்திலே வாழ வேண்டுமெனில் நாம் தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். எனில் ஜெபம் என்பது ஏதோ நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை கொட்டுவது அல்ல, நான் என்னுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் கரங்களை கொட்டி கேட்டுக்கொண்டே இருப்பது அல்ல, மாறாக இறைவனோடு உறவாடுவது, இறைவனுடைய குரலுக்கு செவி மடுப்பது, அனைத்து நிலைகளிலும் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நம்மை அர்ப்பணிப்பதே உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. எனவேதான் பவுலியார் சொல்கின்ற எபேசியர் 6:18 எல்லா வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுவார். அதில் நிலைத்திருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார். ஏனெனில் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய தேவைகளை தூண்டி எழுப்பி சாத்தான் கூட நம் ஜெபங்களையே சோதனைகளாக மாற்றக்கூடியதாக கூட அமைந்துவிடும். எனவே தான் தூய ஆவின் துணையோடு ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். ஏன் தூய ஆவின் துணையோடு ஜெபிக்க வேண்டும்? ரோமர் 8:26 படிக்கின்ற பொழுது பவுல் அழகாக சொல்லுவார், எதற்காக எப்படி நாம் இறைவனம் வேண்ட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் ஜெபமாக மாற்றி விடுவோம். மாறாக தூய ஆவி நம்மிலே குடிகொள்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை இறை விருப்பத்திற்கு ஏற்றார் போல 27 சொல்லுவார் அல்லவா, தூய ஆவியானவர் தாமே கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லுவார். இப்போ இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஜெபத்தை மாற்றியமைப்பார். ஆக விசுவாசத்தை காத்துக்கொள்ள யூதா சொல்லிக் கொடுக்கிற மூன்றாவது பாடம், தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். எவ்வாறு கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பது? யோவான் புத்தகம் 15:9 படிக்கின்ற பொழுது யோவான் அழகான ஒரு வழியை சொல்லுகின்றார். இதைத்தான் இயேசுவும் தன் சீடர்களை பார்த்து சொல்லுவார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. எப்படி இயேசுடைய அன்பில் நிலைத்திருப்பது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதற்கான வழியும் இயேசு சொல்லி காட்டுகின்றார். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கட்டளையில் கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் கட்டளை என்ன? யோவான் 15:12 நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதை போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை என்று சொல்லுகின்றார். அந்த அன்பு கட்டளை நாம் கடைபிடித்து பிறரை அரவணைத்து வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை அன்பு செய்பவர்களாக மாறுகின்றோம். அப்படி கடவுளை அன்பு செய்பவர்களாக வாழ்கின்ற பொழுது அவர் தருகின்ற அமைதியும் சமாதானம் உள்ளத்தில் குடிகொள்ளும். நாமும் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். ஐந்தாவதாக, இயேசுவின் இரக்கத்தை நம்பியிருப்பது. நாம் சொந்த விருப்பத்தை அல்ல. நீதிமொழிகள் புத்தகம் 3:5 படிக்கின்ற பொழுது, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற வார்த்தை கேட்டார் போல
என்னால் அனைத்து முடியும், நான் என் திறமைகள் மீதோ இந்த உலகத்தின் மீதோ உலகத்தின் படைப்புகள் மீதோ நான் வகித்து கொண்டிருக்கின்ற பதவியின் மீதோ நான் நம்பிக்கை வைத்து வாழாமல் என்னுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் திருவுளம் கொண்டாள், இறைவன் விருப்பம் கொண்டால் நான் இதை செய்வேன், நான் இங்கு செல்வேன் என்று சொல்லி யாக்கோப்பு நமக்கு சொல்லிக் கொடுப்பதை போல என்னுடைய இரக்கத்தை நம்பி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த நாளும் அடிக்கடி என்னுடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? பாத்திமையினுடைய ஜெபம், இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி ஆண்டுடைய இரக்கத்தையும் கருணையும் நம்பி வாழ்கின்ற பொழுது நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். அன்பு சகோதரமே, யூதா சொல்லிக் கொடுக்கின்ற இந்த வழிமுறைகளை நம் வாழ்விலை பயன்படுத்த முயற்சிப்போம். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துவோம், உறுதியாக்கி இந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க முயற்சிப்போம். அந்த விசுவாசத்திலும் நம்மை தடம் பெறல செய்ய வருகின்ற எல்லா தீவனுடைய கவர்ச்சிகளையும் சாத்தானுடைய வஞ்ச வலைகளையும் வென்றெடுத்தவர்களாக இறை அன்பில் நிலைத்திருந்து இறை புகழ் பாடுவோம். அத்தகைய அருளுக்காக மன்றாடுவோம். ஜெபிப்போமா. இரக்கமும் கிருபையும் உள்ள அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காகவும் புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள், உம்மால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். ஆண்டவரே, இந்த மாதத்தை கொடுத்த நீதாமே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. இந்த மாதத்திலே எங்களை எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா விதமான சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அருளையும் நீதாமே கொடுத்து எங்களை காத்துக்கொள்வீராக. இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உம்முடைய அன்பின் கரம் எங்களை சுமந்து காப்பதாக. இந்த மாதத்திலே எம் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து உம்முடைய ஞானத்தை நிறைவாக பொழிந்து அவர்களை நீர் வழி நடத்துவீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம் இவர்களோடு இருக்கட்டும். இவர்கள் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் உமது அன்பு இவர்கள் குறைபடாமல் இருக்கட்டும். நிறைவான சமாதானத்தை மகிழ்ச்சியும் உள்ளத்தில் இல்லத்திலும் இவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வார்களாக. நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடந்த மாதத்திலே இவர்கள் சந்தித்த சோர்வுகளையும் வேதனைகளையும் மன காயங்களையும் இந்த மாதத்திலே சந்திக்காமல் இருக்க இவர்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய அற்புதமான ஆசீரால் இவர்களை மறைத்து காத்து கொள்ளுவீராக. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.